உலகம் முழுவதும் மறைந்திருக்கும் மர்மங்கள், வரலாற்றின் புதிர்கள், விளக்கப்படாத அதிசயங்கள், உண்மையை தேடும் பயணம். இது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ். சென்னையின் மையத்தில் அமைந்திருக்கும் ஒரு பழமையான கோட்டை வெறும் கட்டிடம் அல்ல, இது பல நூற்றாண்டுகளின் வரலாற்றுகளை சுமந்து நிற்கிறது. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். இன்றைய வீடியோவில் சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை பல வரலாற்று மர்மங்களையும் சுவாரஸ்ய மர்ம கதைகளையும் பற்றி பார்க்கலாம். இந்த கோட்டையின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று அதன் சுரங்கப்பாதைகள். அவசர காலங்களில் ஆங்கில அதிகாரிகள் தப்பி செல்வதற்கும் ரகசியமான ஆயுதங்களை கடத்துவதற்கும் இந்த பாதை அமைக்கப்பட்டன. இந்த சுரங்கப்பாதைகள் கோட்டையிலிருந்து துவங்கி மெரினா கடற்கரை, சந்தோம் தேவாலயம் மற்றும் சென்னை உயர் நீதிமன்றம் வரை செல்வதாக நம்பப்படுகிறது. தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக இவை அனைத்து மூடப்பட்டு பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளன. கோட்டை வளாகத்திற்குள் 1680 கட்டப்பட்ட புனித மேரி தேவாலயம் இந்தியாவின் பழமையான ஆங்கில தேவாலயமாகும். இதன் கூரை 5 அடி தடிமனுடையது. போரின் போது குண்டுகள் தாக்கினால் அழியாத வண்ணம் வடிவமைக்கப்பட்டது. இந்த தேவாலயத்தின் தரைத்தளத்தில் பல ஆங்கில அதிகாரிகளின் உடல் புதைக்கப்பட்டு அவற்றின் மேல் நினைவு கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. நள்ளிரவில் அங்கு விசித்திரமான ஒலிகள் கேட்பதாக சில வதந்திகளும் நிலவுகின்றன. கோட்டையில் உள்ள 148 அடி உயரம் தேக்கு மர கொடிக்கம்பம் இந்தியாவின் மிக உயரமான கொடிக்கம்பங்களில் ஒன்றாகும். 1932ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் பாஷ்யம் என்ற தியாகி கடுமையான பாதுகாப்பையும் மீறி நள்ளிரவில் இந்த கம்பத்தில் ஏறி பிரிட்டிஷ் கொடியை இறக்கி இந்திய தேசிய கொடியை ஏற்றி புரட்சி செய்தார். அந்த காலகட்டத்தில் இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே பார்க்கப்பட்டது. ஆங்கிலேயர்களுடைய சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் பலப்படுத்திய ராபர்ட் கிளைவ் வசித்த மாளிகை இந்த கோட்டைக்குள் தான் உள்ளது. கிளைவ் இங்கு வசித்த போது மன அழுத்தத்தால் அவதிப்பட்டதாகவும் அவரது அறைகளில் சில விசித்திரமான நிழல் உருவங்கள் நடமாடுவதாகவும் பல கதைகளை சென்னை மக்கள் காலங்காலமாக பேசி வருகிறார்கள். இங்கு உள்ள அருங்காட்சியகத்தில் பிரிட்டிஷ் காலத்து ஆயுதங்கள், நாணயங்கள் மற்றும் உடைகள் சேமிக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள லார்ட் கார்ன்வாலிஸ் பிரம்மாண்டமான சிலையும் பழங்கால ஆளுநர்களின் பெரிய எண்ணெய் ஓவியங்களும் காண்போரை மிரள வைக்கும் வகையில் விசித்திரமான கலைநயத்துடன் அமைந்துள்ளது. இந்த கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு 1639 முதல் 1644 ஆகும். இதை கட்டியவர்கள் பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோக்கன். தற்போது இந்த கோட்டை தமிழ்நாடு தலைமைச் செயலகமாக செயல்படுகிறது. புனித ஜார்ஜ் கோட்டை என்பது வெறும் அரசியல் மையம் மட்டுமல்ல, சென்னையில் 350 ஆண்டு கால வரலாற்றையும் பல அறியப்படாத மர்மங்களையும் மறைத்து வைத்திருக்கும் ஒரு வரலாற்று பொக்கிஷமாகும். இந்த புனித ஜார்ஜ் கோட்டை தமிழ்நாட்டின் அரசியல், நிர்வாகம் மற்றும் நாட்டின் மைய புள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் உள்ள முக்கிய காரணங்கள் கீழே பார்ப்போம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை இதுவாகும். அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தின் ஒட்டுமொத்த நிர்வாகமும் இந்த கோட்டையில் இருந்தே செயல்பட்டது. சுதந்திரத்துக்கு பிறகு இந்த வரலாற்று தொடர்ச்சி காரணமாகவே இது தமிழ்நாட்டின் தலைமை செயலகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. மெரினா கடற்கரையை ஒற்றி அமைந்துள்ள கடல் வழி வரும் வணிகம் மற்றும் பாதுகாப்பை கண்காணிக்க இது மிகவும் சிறந்த இடமாக இருந்தது. கோட்டையை சுற்றி இருந்த பாதுகாப்பு சுவர்கள் மற்றும் அகழிகள் ஆரம்பகால அரசாங்கத்திற்கு பாதுகாப்பான சூழலை வழங்கின. தமிழ்நாடு சட்டமன்றம் மற்றும் முதலமைச்சரின் அலுவலகம் இங்கு அமைந்திருப்பதால் இது தமிழ்நாட்டு அரசியலின் அடையாளமாக மாறியது. கோட்டை என்ற சொல் தமிழ்நாட்டில் அதிகாரத்தை குறிக்கும் ஒரு சொல்லாகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் ஒரு மாநிலத்தை நிர்வகிப்பதற்காக பெரிய அலுவலக அறிவியல், ஆவண காப்பகங்கள் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில் தயாராக இருந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் மட்டும்தான். அதனால் புதிய கட்டடங்கள் கட்டும் செலவும் காலதாமதமும் தவிர்க்கப்பட்டது. இன்று இந்த புனித ஜார்ஜ் கோட்டை தமிழ்நாடு தலைமை செயலகம், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் அலுவலகம் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை மற்றும் அருங்காட்சியகம் என்ற முக்கிய பிரிவுக்குள் இயங்கி வருகிறது. சுருக்கமாக கூறின் 350 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிர்வாக பாரம்பரியம், பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளே இது தமிழ்நாட்டின் முதன்மை நிர்வாக மையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று வரை செயல்பட்டு வருகிறது. இந்த புனித ஜார்ஜ் கோட்டையின் வரலாறு சென்னையின் வரலாறோடு பிரிக்க முடியாத ஒன்று. இப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட வரலாறுகளை தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உலக மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.